Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 40:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஸ்திரமான அஸ்திபாரத்தின் மேல் ஸ்தாபித்து கனத்தினால் உங்களை அலங்கரிக்கிறார். அவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் தம்முடைய வாக்குதத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்ற இன்றைக்கான வாக்குதத்தத்தை வாசித்து ஆறுதல் பெறுங்கள். என்னை விழுங்கக்கூடிய உலையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவர் மட்டுமல்ல, தூக்கி எடுத்து நம்மை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். ஆழமான பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து உன்னதங்களுக்கு உயர் ஸ்தலங்களுக்கு உயர்த்துகிறார். வேதாகமத்தில் யோசேப்புக்கும் எரேமியாவுக்கும் இப்படி நடந்தது. எதிர்காலத்தை குறித்து யோசேப்பு தீர்க்க தரிசனமாக கூறியதை கேட்டு கோபமடைந்த அவன் சகோதரர்கள் அவனை குழிக்குள் போட்டனர். அவனும் அவனோடு கூட அவனுடைய சொப்பனங்களும் செத்து போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால் அவனை குழியிலிருந்து மீட்பதற்கு ஏற்பாடு செய்தார். அதே போன்று எரேமியா எருசலேமின் ராஜாவும் ஜனங்களும் உலகத்தின் பொல்லாங்கை வழிபடுவதை தவிர்த்து கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் என்று எச்சரித்தான். நீங்கள் கர்த்தரண்டை திரும்பாவிட்டால் விரோதியான பாபிலோன் ராஜா வந்து உங்களை அடிமையாக பிடித்து கொள்வான் என்றான். ஆனால் நீதிக்கான தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்திய அவனை அவர்கள் வெறுத்தனர். அவன் செத்து போகும்படி உலையான கிணற்றுக்குள் அவனை போட்டனர். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால் எரேமியாவை தூக்கி காப்பாற்றி அவனுக்கு கொடுத்த தம்முடைய வாக்குதத்தத்தை நிறைவேற்றினார். இயேசுவுக்காக உபத்திரவங்களை சகிக்கும் உங்களையும் தேவன் அவ்வாறே ஆசீர்வதிப்பார். ஆவியின் வரங்களை உங்களுக்கு பலனாக தந்து சொப்பனங்களையும் தரிசனங்களையும் நீங்கள் வியாக்கியானம் பண்ணும்படி செய்வார். எரேமியாவுக்கு கொடுத்த தம் வாக்குதத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றிய வண்ணமே உங்களுக்கும் அவர் செய்வார். எருசலேமின் ராஜாவை பாபிலோனின் ராஜா சிறைப்படுத்திய போதும் தேவன் எரேமியாவை வழிநடத்தி அவனை தீமையினின்று காத்து கொண்டார். இடுக்கண்ணின் மத்தியிலும் கிறிஸ்துவின் செய்தியை உலகிற்கும் அன்பானோருக்கும் எடுத்து செல்லும் உங்கள் அர்ப்பணிப்பை அவர் அங்கீகரிப்பார். எதிர்காலத்தை குறித்த தேவனுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும் போது ஜனங்கள் கோபம் கொள்ளக்கூடும் என்பதையும், தேவன் உங்களை தாங்கி உறுதியான கன்மலையின் மேல் ஸ்தாபிப்பார் என்பதையும் மறவாதிருங்கள். ஒரு தேவ ஊழியர் ஒரு முறை கடற்கரையில் உள்ள துறைமுகத்தின் அருகே நின்று கொண்டிருந்தார். அங்கே கப்பலில் உள்ள சரக்குகளை ஒரு பெரிய கிரேன் அப்படியே தூக்கி மிக உயரமாய் உயர்த்தி கரையிலே நின்று கொண்டிருந்த லாரியின் மேல் வைத்தது. லாரி நிரம்பியதும் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றது. அவருக்கு அந்த கிரேன் தூக்கி உயர்த்துவதை பார்க்க மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. அதன் பெரிய கை நம்முடைய கைகளை பார்க்கிலும் எத்தனை வலிமையுள்ள கையாக இருக்கிறது என்பதை கவனித்தார். மிகப்பெரிய பலுவான பொருட்களையும் அலாக்காக ஆகாயத்திலே தூக்கி செல்லுவது அவருக்கு ஆச்சரியமாய் இருந்தது. கர்த்தர்
கர்த்தரும் ஒரு கிரேன்தான். சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு கல்லனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னை தூக்கி உயர்த்துகிறவர் என்று அறிந்திருந்ததினாலே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். எத்தனை ஆச்சரியம்! உடனே கர்த்தருடைய பலமுள்ள கரம் இயங்க ஆரம்பித்தது. பாதாளத்தின் வாசலிலே நின்று கொண்டிருந்த அந்த கல்லனை எடுத்து உயர்த்தி 3ஆம் வானமாகிய பரதீசுக்கு உயர்த்தினது. பிரியமானவர்களே, அந்த தேவன் உங்களுடைய தாழ்விலே உங்களை நினைத்து உங்களை உயர்த்துகிறவர். யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள். யோசேப்பு குழியிலே போடும்படி அழைக்கப்பட்டவர் அல்ல, எகிப்துக்கு அதிகாரியாய் உயரும்படி அழைக்கப்பட்டவர். கர்த்தர் உயர்த்த நினைக்கும் போது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, பொல்லாத மனுஷன் உங்களை படுகுழியிலே தள்ள முயற்சிக்க கூடும். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் சத்துருக்கள் நினைத்திராத அளவு மேன்மையாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து எடுத்து உங்களை கன்மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் கன்மலையாகிய கிறிஸ்துவிலே வாசம் பண்ணுகிறீர்கள். ஏசாயா 42:11 சொல்லுகிறது, கன்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடிமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது மனுஷருக்கு மேலாக மட்டுமல்ல, தேவ தூதர்களுக்கு மேலாகவும் உயர்த்துவார். பலமுள்ள தேவ தூதர்களையெல்லாம் உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வு என்பதை சிந்தித்து பாருங்கள். மட்டுமல்ல, உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளையாகிய நான் என் முழு நம்பிக்கையையும் உம்மேல் வைத்து நான் விழுந்து போய் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தரின் வெளிச்சமாயிருந்து என்னை எழுந்திருக்க பண்ணுவார் என்று அறிக்கை செய்கிறேன். எப்போதும் என்னோடே கூட இருப்பதற்காகவும் ஒருபோதும் என்னை தள்ளாதிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கொடிய உபத்திரவங்களிலிருந்து நீர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை ஸ்திரமான தலங்களில் நிறுத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். வரும் நாட்களில் உமக்கு மகிமையாக பிரகாசிக்கும்படி கனத்தையும் ஆவிக்குரிய ஈவுகளையும் எனக்கு தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.